SMB 27 அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 20K பட்ஜெட்டில் X7 Pro ஆர் P3 Ultra ஆர் Poco F6 ப்ரோ எனி அதர் சஜஷன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இந்த மூணு ஃபோனை கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், போக்கோவோட F6 என்னதான் 1 year ஓல்டாக இருந்தாலும் இங்கே வந்து பக்காவான ஃபோனாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உள்ள இருக்க ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 8S Gen 3 பக்காவாக செமையாக பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். நீங்கள் கேமிங் விளையாட போறீங்க, இல்லை ஏதாவது வீடியோ எடிட் பண்ணி ரெண்டர் பண்ண போறீங்க, இது எல்லா இடத்துலையுமே இதுவாக இருந்துற போது. அது மட்டும் இல்லாமல் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆனால் என்ன பேட்டரி மட்டும் மிச்சம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேட்டரி 5000 mAh பேட்டரி வந்து இருந்துற போது மிச்சம் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 6500 அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த 1500 mAh வந்து கம்மி பண்றதுக்கு தான் இங்க வந்து பார்த்தோம்னா போக்கோவோட F6ல நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 20000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு 12GB RAM வேரியண்ட் கிடைக்கும். ஒருவேளை நம்மளுக்கு அந்த ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு பார்த்துருக்கீங்களா, டெட்பூல் வெர்ஷன், அதையும் நம்மளால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஆனால் என்ன 1 year ஓல்டு, 1 year ஓல்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து போங்க. இல்லை எனக்கு கர்வ் டிஸ்பிளேல தான் வேணும், இந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மியோட P3 Ultra வந்து சூஸ் வந்து பண்ணலாம். ஆனால் P3 Ultra பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். ரெண்டு ஃபோன்லுமே P3 Ultra ஆகட்டும், அதே மாதிரி X7 Pro ஆகட்டும், இது ரெண்டுத்துலையுமே MediaTek உடைய 8350 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 8350 அப்படின்றது வந்து பார்த்தோன்னா என்னதான் பேட்டரி mAh அதிகமாக கொடுத்துருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு அந்த சிப்பு அந்த அளவுக்கு பவர் எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 8S Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சூப்பராக இருக்கும். போக்கோவுடைய F6ல வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் 1 year ஓல்டாக இருந்தாலும் அதில் கேமரா பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இது ரெண்டு தான் கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். இதை தாண்டி வேற ஏதாவது சஜஷனில் 20000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை. நான் கேமரா சென்ட்ரிக்காக போறீங்கன்னா அப்படின்னீங்கன்னா நத்திங்கோடைய ஃபோன் 3A வந்து அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்து என்ன ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.